தேவனுடைய மிகுந்த கிருபையும் சமாதானமும் வரட்டும். நேற்றைய நாளிலே ஒரு வீடியோ வந்து என்ன ரெக்கமெண்ட் ஆச்சு எனக்கு. அந்த ரெக்கமெண்டிலே ஜீவ நீரோடை என்கிற அந்த ஒரு கம்பெனியினுடைய ஓனர் சாம்சன் பால் அப்படிங்கிற ஒரு சகோதரர், அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்கதரிசிகள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏதோ ஒன்று சொல்லிட்டார். அதாவது மேம்போக்கா சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்கள். அதிலே மத்தேயு 7:17 இப்படி சொல்லுது அப்படின்னு ஒரு மேம்பாக்கான ஒரு வசனத்தை போட்டு விட்டார். அந்த வசனத்திலையும் குறைபாடு உண்டு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்பதை 7:15 அவ்வாறாக சொல்லுகிறார். நீர் 7:17 கோட் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்தது தான் சரி ரைட்டு, அதுதான் குளறுபடி அப்படின்னு பார்த்தா திரும்ப ஓடின ரெக்கார்டு ஓடிக்கிட்டு அது இதா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு வியூவர்ஸுக்காக பேசியிருக்கிறாரு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டால், இது வந்து பைபிள் சொல்லுகிற கதை. எப்படி கதைன்னு என்ன பாட்டி சுட்ட வட கதையாது? இது வரலாற்று நிகழ்வு, தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் 2 தீமோத்தேயு 3:16 அவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷன் தேறினவனாய் இருக்கவும் நற்கிரியிலே சிறந்து விளங்கும்படியாக வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ தேவ ஆவியாலே எழுதப்பட்டிருக்க அந்த காரியம் எப்படி கதையா வரும்? ஏங்க, இன்னும் வரலாற்று நிகழ்வோடு கூட இன்னும் பயணிக்கிறது. இயேசு இருக்கிற இடம், எல்லா விதமான காரியங்கள், பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா நகரங்களும் பிரதேசங்களும் எல்லாமே இன்னும் இருந்துகிட்டு இருக்குங்க, சாட்சிகளாக இருக்கிறது. எப்படி கதைன்னு சொல்லுவீங்க? அப்போ கதைன்னு சொன்னால் த்ரோட் கதை தான், எல்லாமே கதை தான். அப்போ இயேசு வந்தது கூட கதை தான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? எதை சொல்றதாக இருந்தாலும் எவ்வளவு சரியாக சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், தீத்து 1:9 ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனாய் இருக்க வேண்டும். அப்போ நம்ம உண்மையான வசனம் என்ன என்பதை கோடிட்டு காமித்திருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நான் அதை இது இல்லை அப்படின்னா மேம்போக்கா சொல்லுகிறதுக்கு வேதம் என்ன காரியம் உங்களுக்கு? வேதம் என்ன லேசா? ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதற்கு நாம் மனம் பதறி ஒரு வார்த்தை நம்ம விட்டுறக்கூடாது என்பதை ஒன்று கூட்டவோ ஒன்று குறைக்கவோ கூடாது. எந்த வசனத்தை கொடுத்தாலும் உங்க சௌரியத்துக்கு தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் இல்லையா? தடி எடுத்தவனெல்லாம் தண்டல்காரன், எல்லாரும் பேசிடலாம் இல்லையா? அது ஏன் அப்படி பேசணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? எல்லா வசனத்தையும் கரெக்டா சொல்லி சத்தியத்தை அவர் போதித்தார். அப்ப நீங்க எப்படி போதிக்கிறீங்க? ஒரு குருட்டடி அடிக்க கூடாது. இந்த வசனம் தான் இருக்குன்னா அதை உள்ளதை உள்ளபடி படிக்கணும். நீங்க முதல் வசனத்தையே கொடுத்தீங்க பாருங்க, 2 பேதுரு 1 ஏதோ ஒரு வசனத்தை சொன்னீங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் சனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அவர்கள் தந்திரமாக நுழைய பண்ணி எண்ணற்ற காரியங்களை வேத புரட்டுகளை பண்ணி அநேகரை வஞ்சித்தார்கள் இருக்கு. அப்போ அந்த வசனத்தை சரியா சொல்லணும்ல. அப்ப ஏன் அது உண்மையான வசனத்தை ஏன் சொல்ல மாட்டீங்க? மேம்போக்கா அடிச்சு விடுறது எப்படி? சும்மா அடிச்சு விடுறதுக்கு இது என்னங்க, தக்காளியா வெங்காயமா? வேதங்க, அதை சரியா சொல்லணும். சரியா சொன்னாதான் கேட்கிற யாவருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். விழிப்புணர்வை கொண்டாது இந்த மாதிரியான காவலித்தனம் பேசுறது. அதே போல அடுத்ததாக ஃபோனை பற்றி பேசியிருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபோன் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதில் எப்படி இருக்குது, வாட்ஸ்அப் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றீங்க. நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் விட்டீங்களா? அந்த ஃபோனை நீங்கள் தூர தூக்கி கடாசி விட்டீங்களா? ஏன் யூடியூப்பை எதில் பார்க்குறீங்க? ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறீங்களா, என்ன ஃபோனில் பார்க்குறீங்க? அதை நீங்கள் தெளிவு பண்ணுங்க. முதல்ல நான் கைவிட வேண்டும், பின்னர் நான் கைவிட்டுட்டேன், மனம் திரும்பிட்டேன், இது ஒரு கேடான ஒரு விஷயம், இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க,
இந்த லேப்டாப்பை யூஸ் பண்ணாங்க, எல்லாத்துலேயுமே ஃபால்ட் இருக்குது, வாட்ஸ்அப்புக்கு போகாதீங்க ரொம்ப மோசம், அதில் போனீங்கன்னா திரைப்படம் இருக்குது, இதில் போனீங்கன்னா திரைப்படம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அது சரியில்லை இது சரியில்லை அப்படிங்கிறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்களா? அடுத்தவனை சொல்லதுக்கு ரைட்டாக இருப்பீங்க. எதை சொன்னாலும், நான் எதை பேசினாலும் நான் கரெக்டாக இருந்துட்டு, நான் சரியாக இருந்துட்டு அடுத்தவனை சரியாக இரு என்று சொல்வதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி சொல்லுங்கள் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஃபோனை விட்டீங்களா?